यशोदानन्दन व्रज जनरञ्जन यमुनतीरा वनचारी यमुनतीरा वनचारी जयो राधा माधवा कुंज बिहारी गोपीजन वल्लभ गिरिवरधारी यशोदानन्दन व्रज जनरञ्जन यशोदानन्दन व्रज जनरञ्जन यमुनतीरा वनचारी यमुनतीरा वनचारी जयो राधा माधवा कुंज बिहारी हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे जय प्रभुपदा प्रभुपदा जय प्रभुपदा प्रभुपाद जय प्रभुपाद निताय गौर प्रमनंदे ओम अज्ञानतिमिरन्दस्य ज्ञाननञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः।
श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मायं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरून् श्रीयुतपादकमलं श्रीगुरून् वैष्णवं च श्रीरूपं संग्रजातं सहगनो रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादं सहगणललिता श्रीविशाखान्वितं च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपीसा गोपिका खन्ता राधाकान्त नमोऽस्तुते तप्त कंचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणममि हरिप्रिये वंशकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यैव च पतितानं पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। சிரமம் பாராமல் இந்த நிகழ்வுக்கு வந்தவங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்று நான் சில முக்கியமான விஷயத்தை எடுத்துரைக்கப் போகின்றேன். ஆங்கிலத்தில் த சர்வைவல் ஆஃப் இஸ்கான் இன் மலேசியா. மலேசியாவில் நம்முடைய இஸ்கான் இயக்கம் நிலையாக நிலைநிறுத்தப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் எடுத்துரைக்கப் போகின்றேன். பிறப்பு இல்லாத நாளொன்றுமில்லை, இறப்பு இல்லாத நாளொன்றுமில்லை, பகலில்லாத நாளொன்றுமில்லை, இரவு இல்லாத நாளொன்றுமில்லை, இன்பமில்லாத நாளொன்றுமில்லை, துன்பமில்லாத நாளொன்றுமில்லை, சிரிப்பு இல்லாத நாளொன்றுமில்லை, அழுகையில்லாத நாளொன்றுமில்லை, இன்பமும் துன்பமும் இயற்கையின் நியமம், சிரிப்பும் அழுகையும் வாழ்வின் எல்லை. மனிதர்களிலே இருவகை உண்டு, குணத்தினிலே மூவகை உண்டு. நிரந்தரமற்றது உலகின் படைப்பு, நிரந்தரமற்றது உலகின் அழிவு, நிரந்தரமற்றது உலகின் செல்வம், நிரந்தரமற்றது உலகின் உறவு. பிறந்த ஒவ்வொரு ஜீவனும் நிச்சயமாக இறக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை. மடிந்தவர்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை. தவிர்க்க முடியாத இயற்கையின் நியமங்களில் சுயநலமின்றி உன் கடமையை செயலாற்று. மிக முக்கியமான கருத்து இது. புரோபாதாவிடம்
ஒரு பக்தர் கேட்கின்றார், எப்படி நான் நல்லதொரு பக்தனாக இருக்க முடியும் என்று. பிரபுபாதா சொல்லுகின்றார், இன்றுதான் உன்னுடைய கடைசி நாள் இந்த உலகத்தில் என்று நீ தெரிந்து கொண்டாய் என்றார். இன்றோ நாளையோ நீ இறந்து விடுவாய் என்று தெரிந்து கொண்டால் நீ நிச்சயமாக நல்ல பக்தனாக மாறுவாய் என்று. மனிதர்களுக்கு நமக்கு ஒரே ஒரு விஷயம்தான் செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்மளுடைய கர்ம நியமங்கள், நம்முடைய செயல்கள் செய்வதற்கு மட்டும்தான் நமக்கு அனுமதி இருக்கின்றது. பகவான் சொல்லுகின்றார், கர்மணி ஈவடிகாரஸ்ஸே மாப்பலேசு கதாச்சனா மா கர்ம பலே துபோ மத்தோ சங்கோசு கர்மணி என்று. உன்னுடைய கடமையை செய்ய உனக்கு அருகதை இருக்கின்றது. அதிலிருந்து வரும் பலனை அனுபவிக்க உனக்கு அருகதை கிடையாது. உன்னால் தான் அந்த பலன் ஏற்படுகின்றது என்று நீ நினைத்து விடாதே. கடமையை செய்யாமல் போனதற்காக வருத்தப்படாது. யக்யம் தானம் தபம் சைவ யக்யம் தானம் தபம் கர்வ நாத்யாஜம் காரியம் ஈவத்த யக்யம் தானம் தபம் சைவ பாவனானி மனுஷினக. மனிதர்களுக்கு 3 வித கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. யக்யம், பகவானுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும். தானம், முடிந்தவரை நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மற்றவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். தபம், எதெல்லாம் தர்மத்திற்கு எதிராக இருக்கின்றதோ அதை விட வேண்டும். இந்த 3 கடமைகளை பகவான் சொல்லுகின்றார் 18வது அத்தியாயத்தில் 5வது பதத்தில். எந்த காரணத்தை முன்னிட்டும் மனிதர்கள் யக்யம் தானம் தபத்தை விட்டுவிடக்கூடாது என்று. ஏதானே கர்மபூட்டானே, பகவான் தொடர்ந்து சொல்லுகின்றார், இந்த கர்ம செயல்களை செய்யும் பொழுது பலனை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும், பற்றுதல் கொள்ளாமல் செய்ய வேண்டும், உன்னுடைய கடமை என்று அதை செய்ய வேண்டும் என்று. மனிதர்களுக்கு பொதுவாக வாழ்வில் லட்சியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் மிருகங்கள் கிடையாது. மிருகங்களுக்கு லட்சியம் ஒன்றும் கிடையாது. மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. புருஷார்த்த வித்தி என்று சொல்லப்படுகின்றது. புருஷார்த்த வித்தி என்றால் 4 விஷயங்கள் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 1வது தர்மம், 2வது அர்த்தம், 3வது காமம், 4வது மோட்சம். மனிதர்கள் இப்பொழுது ஏன் சிரமப்படுகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு இதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. இன்றைய தலைப்பு மீன்ஸ் வெர்சஸ் த எண்ட் என்று சொல்லப்படுகின்றது. வாழ்வில் லட்சியம் இருக்கின்றது, அதை அடைய வேண்டிய வழி இருக்கின்றது. அடைய வேண்டிய வழி முக்கியமா அல்லது லட்சியம் முக்கியமா அல்லது அடையும் வழியும் லட்சியமும் முக்கியமா என்றுதான் இன்றைய தலைப்பு. பொதுவாக இந்த பௌதிக உலகத்தினிலே கர்மிகள் என்று சொல்லப்படுகின்றோம், சுயநலவாதிகள். அவர்களுக்கு எப்படியாவது லட்சியத்தை அடைய வேண்டும், அதுதான் முக்கியம். பை ஊக்கு குருக். பை ஊக்கு குருக் என்றால் நியாயமோ அநியாயமோ தர்மமோ அதர்மமோ எப்படியாவது வாழ்வினிலே வெற்றி பெற வேண்டும். அணுகுமுறை முக்கியமா லட்சியம் முக்கியமா அல்லது அணுகுமுறையும் லட்சியமும் முக்கியமா என்று நாம் புரிந்து கொள்ளப் போகின்றோம். மகாபாரதம் யுத்தத்தினிலே யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பு நிறைய அணுகுமுறை கொடுக்கப்பட்டிருந்தது, நெறிமுறைகள்.
இப்படிதான் யுத்தம் செய்ய வேண்டும். உன்னை எதிர்ப்பவன் கையில் ஆயுதமில்லை என்றால் நீயும் ஆயுதத்தை தூக்கி போட்டு போரிட வேண்டும். உன்னை எதிர்ப்பவன் பயந்து ஓடும் பொழுது அவனை நீ கொல்லக்கூடாது என்று பல நெறிகளை வகுத்தனர் மகாபாரத யுத்தத்தினிலே. படிப்படியாக அந்த யுத்தத்தினிலே பல நெறிகள் மீறப்பட்டது. படிப்படியாக நெறிகள் இப்படிதான் யுத்தம் செய்ய வேண்டும் என்று தர்மத்தின்படி வகுக்கப்பட்டிருந்தாலும் மன்னிச்சிருங்க, நான் நேற்று தான் சைனா நாட்டிலேருந்து வந்தேன். நான் கோவிட்னு நினச்சிடாதீங்க, அது கோவிட்னா நாளைக்கு தெரியும், உங்களுக்கு வந்து சேரும். படிப்படியாக தர்ம நெறிகள் வகுக்கப்பட்ட மகாபாரத யுத்தம் வெற்றி ஒன்றே லட்சியமாக மேற்கொள்ளப்பட்டு நிறைய அதர்மம், நிறைய அநியாயங்கள் ஏற்பட்டன. பகவான் கிருஷ்ணனாலே தாங்கிக் கொள்ளாத அளவு தேரின் சக்கரத்தையே தூக்கி கொண்டு ஓடுகின்றார் எதிர்த்தரப்பினரை கொல்வதற்காக. காரணம், அவ்வளவு அநியாயம் நடந்திருக்கின்றது. பக்தர்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் பொதுவாக பிள்ளைகளை நாம் பள்ளிக்கூடம் அனுப்புகின்றோம், நல்ல நெறிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. 3வது வகுப்பு போகும் பொழுது அங்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், பொல்லாங்கு செய்வோரோடு இணங்க வேண்டாம், போகாத இடமெல்லாம் போக வேண்டாம், போகவிட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம். நல்ல உலக நீதி பள்ளிக்கூடத்தினிலே நாம் பிள்ளைகளை அனுப்புகின்றோம். அவர்கள் நல்ல நன்னடத்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆரம்பத்தில் கற்றுக்கொள்கின்றனர். போக 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 எப்படியாவது வெற்றியை மட்டும் நான் அடைய வேண்டும் என்று படித்த பாடங்களை அவர்கள் வாழ்வினிலே பயன்படுத்துவது கிடையாது. ஆரம்பத்தில் அதற்காக தான் உள்ளே நுழைந்தார்கள். பிறகு அவைகளை விட்டு நன்னெறிகள் இல்லாமல், நல்வொழுக்கம் இல்லாமல் அவர்கள் வாழ்வேன், எப்படியாவது நான் செல்வாந்தத்தை அடைய வேண்டும், வெற்றியை அடைய வேண்டும் என்று அதாக்கேனா பிரயக்தம் ச பாப்பம் சரந்தி புருஷா அனிச்சான் அப்பி விஷ்ணேய பலதேவன் யோசித்தாக. அர்ஜுனன் கேட்கின்றார், எதற்காக மனிதன் பாவம் செய்கின்றான் என்று. பலவந்தமாக அவன் பாவத்தில் ஈடுபடுகின்றான். பகவான் சொன்னார், காமயேச குரோதயேச ரஜோகுண சமுத்பவ மகாயசமா பாவ் விதீனம் வைரினம். 3வது அத்தியாயத்தில் 36வது பதத்தில், 3வது அத்தியாயத்தில் 37வது பதத்தில் பகவான் தொடர்ந்து சொல்லுகின்றார், மனிதன் சுயநல காரணமாக, காமத்தின் ஆசையின் காரணமாக மனிதர்கள் பல பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றனர். இன்றைய சூழ்நிலையினிலே நான் மலேசியாவை பற்றி சொல்லப் போகின்றேன். நம்ம நாட்டினிலே, நம்ம இயக்கத்தினிலே, நம்ம பக்தர்கள் சிலரோ பலரோ எப்படி நம்முடைய இயக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாக இங்கு பக்தர்களிடையே மரியாதை இல்லாமல் இருக்கின்றது. பொதுவாக திருமணங்கள் இங்கு விவாகரத்தில் முடிந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாக உங்களில் பிள்ளைகளில் நிறைய பேர் பக்தியில் ஆர்வமில்லாமல் இருக்கின்றனர். பொதுவாக நம்மிடத்தினிலே நிறைய போட்டி பொறாமை இருக்கின்றது. உண்மையாக இல்லைங்களா? நீங்கள் உண்மைன்றவங்க கை தூக்குங்க, நான் பார்க்குறேன். பொதுவாக நாங்கள் பல கோயில்கள் போய் கொண்டும் வந்து கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்தில் நம்ம வந்து சேர்ந்தது எதற்காக? எப்படி பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகும் பொழுது நன்னெறிகளுக்காக போகின்றார்கள்.
ஆரம்பத்தில் நாம் வந்த பொழுது பக்திக்காக மட்டும்தான் இந்த இயக்கத்திற்குள் நான் நுழைந்தோம். போக போக நீங்கள் ஒரு இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்ச்சி இருக்கின்றது, பார்த்திருப்பீர்கள், பிக் பாஸ். பார்த்துருக்கீங்களா இல்லையா? பிக் பாஸ் நீங்கள் ரொம்ப பேர் வந்துட்டு தூய பக்தர், பார்த்துருக்க மாட்டீங்க. ஆகையினால அந்த பிக் பாஸில் வந்துட்டு ஒரு ஏறக்குறைய ஒரு 18-20 பேரை ஒரு வீட்டுக்குள்ளே போட்டுருவான். 3 மாதம் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க கடமையில் ஈடுபடணும். ஆனால் சண்டை சச்சரவுகள் போட்டி போகாமலாம் இல்லாமல் உள்ளுக்கு இருக்கணும். ஆனால் முழுக்க முழுக்க எல்லாம் அங்கே சண்டை தான். நம்மளுடைய இயக்கத்தினிலே சில கோவில்களில் பிக் பாஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் உங்களுடைய நன்மைக்காக சொல்கிறேன். என்னை அடுத்து யாராவது கேள்வி கேட்கலாம், மகாராஜ் நீங்கள் எப்படி அப்படி சொல்ல முடியும்? நம்ம உண்மையை சொல்கிறோம். படிப்படியாக எப்படி மகாபாரதம் நன்னறிகளுக்காக, நியாயம் தர்மத்திற்காக யுத்தம் ஏற்பட்டு வழிவகுக்கப்பட்டதோ, படிப்படியாக அது அநியாயமாக போய்கொண்டிருந்தது. சைத்தன்யா மகாபிரபு 500 வருடங்களுக்கு முன்பு தன்னுடைய திருநாமத்தை பரப்பி போய்விட்ட பிறகு 200 வருடம் கழித்து பக்தி வினோத் தாக்கூர் 13 அப்பசம்பிரதாயா என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் நியாயமான தர்மத்திலிருந்து விலகிவிட்ட சம்பிரதாயங்கள் உருவாகி இருந்தது. மகாபிரபு வந்து நேர்மையான, நியாயமான, அதிகாரபூர்வமான ஒரு வழியை ஏற்படுத்தி விட்டார். 200 வருடங்களுக்கு முன்பு பக்தி வினோத் தாக்கூர் கண்டுபிடிக்கின்றார், மகாபிரபு கொடுத்து போன இந்த நியாயமான அதிகாரபூர்வமான இந்த சங்கீர்த்தன இயக்கம் 13 வழி தவறிய இயக்கமாக மாறிவிட்டது. 1வது அவுலா, 2வது பவுலா, 3வது கர்த்தபாஜா, 4வது நேதா, 5வது தரவேசா, 6வது சனி, 7வது சஹாஜியா, 8வது சாக்கி பாக்கி, 9வது ஸ்மார்த்தா, 10வது ஜாத்த கோசாமி, 11வது அத்திவாடி, 12வது சுத்ததாரி, 13வது கோரங்க நகாரி என்று 13 வழி தவறிய சங்கீர்த்தன இயக்கமாக சில பேர் உருவாக்கி இருந்தனர். அவுலா என்றால் மகாபிரபு கொடுத்ததை குறைப்பது என்று பொருள். இப்போ மகாபிரபு சொல்லுகின்றார், திருநாட்டப்பி சுனிச்சன நாமத்தை சொல்லும் பொழுது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும், அடக்கத்துடன் சொல்ல வேண்டும், எல்லோருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும், தனக்கென்று ஒரு மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது என்று. இப்பொழுது அவுலா என்றால் சொல்லுகின்றான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, 3 விட்டு விடுங்கள், 1 மட்டும் நீங்கள் கடைப்பிடித்தால் போதும். இப்போ பிரபுபாத சொல்லி இருக்கின்றார் 16 மாலைகளை சொல்லுங்கள் என்று. இடையில் வந்து ஒருத்தர் சொல்லுகின்றார், அது பிரச்சனை இல்லை, நீங்கள் 4 சொன்னால் கூட பரவாயில்லை, 2 சொன்னாலும் பரவாயில்லை. அவுலா என்றால் மினிமைசிங், குறைப்பது என்று பொருள். அம்மாதிரி ஒரு வழி தவறிய இயக்கம் ஒன்று உருவானது மகாபிரபு வந்து போய் 200 வருடங்களுக்கு பிறகு. பவுலா என்றால் ராதாகிருஷ்ணருடைய லீலைகளை, தானே ராதாகிருஷ்ணா என்று சில பேர் அவர்கள் தீவிரமாக ஆண்களும் பெண்களும் தொடர்பு கொண்டு பகவானுடைய லீலைகளை பரிமாற்றம் செய்கின்றனர். கர்த்தபாஜா என்றால் பெங்காலி செக்ட் என்று சொல்லப்படுகின்றது. சைத்தன்ய மகாபிரபு பெங்காலி, நாங்களும் பெங்காலி. அப்படி என்றால் எங்களுக்கும் சைத்தன்ய மகாபிரபுக்கும் வித்தியாசம் கிடையாது. 4வது நேடா என்று சொன்னால், நேடா என்றால் அவர்களுக்கு உண்மையான புரிந்துணர்வு கிடையாது. அவர்கள் உட்கார்ந்து பல விஷயங்களை பேசுவார்கள், இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம். ஆனால் நோ செல்ஃப் ரியலைசேஷன், நல்ல ஒரு புரிந்துணர்வு கிடையாது. 5வது தரவேசா, அப்படி என்றால் லட்சியம் இல்லாமல் பக்தியை செய்கின்றனர். என்ன லட்சியம் பக்தியினிலே? ஸ்ரதா, சாது சங்கா, பஜனக்கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஸ்தா, ருச்சி, அசக்தி, பாவா, பிரேமா.
சொல்கிறதா நம்பிக்கையில் ஆரம்பித்து கடைசி நிலை பிரேமம். கிருஷ்ணனுடைய பிரேமத்தை அடைவது தான் லட்சியம் என்று பக்தி செய்வது. ஆனால் தரவேசா என்றால் லட்சியம் இல்லாமல் செய்கின்றனர். ஆறாவது சனி என்றால் அவர்கள் வாத்தியார்களாக மட்டும்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது மட்டும்தான் வேலை, அதை கடைப்பிடிப்பது வேலை கிடையாது. ஏழாவது சஹாஜியா, எதையுமே அவர்கள் சிம்பிளாக எளிமையாக எடுத்துக்கொள்வார்கள். இப்படி செய்ய வேண்டும் என்று வழிமுறைகள் இருந்தாலும் அதெல்லாம் பரவாயில்லை, இப்படியும் செய்ய முடியும் என்று எதையுமே அவர்கள் எளிமையாக எடுத்துக்கொள்வார். நோ சீரியஸ்னஸ். எட்டாவது சக்கி பாக்கி, அவர்கள் கோபியர்களைப் போல் உடை அணிந்து கொண்டு ராசலீலா நடத்தி கொண்டிருப்பார்கள். ஒன்பதாவது ஸ்மர்த்தா, அப்படி என்றால் அவர்கள் இந்த திருநாமம் வைத்துக்கொண்டு பகவானுடைய கதைகளை வைத்துக்கொண்டு பூஜைகளை வைத்துக்கொண்டு விக்கிரகங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் வசூல் ராஜா என்று சொல்லுகின்றோம் அல்லவா, மணி அடித்து கொண்டு வசூல் செய்வது தான் அவர்களுடைய பழக்கம். ஒன்பதாவது. பத்தாவது ஜாத கோசாமி, கோஸ்வாமிகள் மகாபிரபுவின் இயக்கத்தில் வருகின்றார்கள். நானும் கோஸ்வாமியின் பரம்பரையில் தான் வருகின்றேன். கோஸ்வாமியை போல் வாழாமல் இருந்தாலும் அவர்கள் நானும் கோஸ்வாமி பரம்பரை என்பதனால் எனக்கும் அந்த மரியாதை கொடுக்க வேண்டும் என்று. 11வது அத்திவாடி, அவர்கள் வைஷ்ணவர்களாக இருப்பார்கள். ஆனால் மிகவும் நெஞ்செழுத்தம், ரொம்ப ஆணவம் கொண்டிருப்பார்கள், எனக்கு எல்லாம் தெரியும் என்று. 12வது சுத்ததாரி, அவர்கள் மேல்புறம் மட்டும்தான் வைஷ்ணவனுடைய அலங்காரம் தோற்றம் இருக்கும். ஆனால் உள்புறத்தினிலே வைஷ்ணவன் கிடையாது. 2 விதமான வைஷ்ணவன் இருக்கின்றார்கள், ஆபியாந்தரம் பாவியம் என்று. ஆபியாந்தரம் என்றால் உள்புறத்தில் அவன் வைஷ்ணவன், பக்தி ஞானம் வைராகியம் அவனிடத்தில் இருக்கின்றது. பக்தியை செய்வான், அறிவு கொண்டு செய்வான், வைராகியத்துடன் எதெல்லாம் பக்திக்கு சாதகமோ அதை ஏற்றுக்கொள்வான், பக்திக்கு சாதகம் இல்லாததை விட்டு விடுவான். ஆனால் மேலோட்டமாக சில பேர் திருமண் பூசிக்கொள்வார்கள், அவர்கள் கண்டி மாலை கட்டிக்கொள்வார்கள், ஜபமாலையை தூக்கி கொள்வார்கள். உள்புறத்தினிலே அவர்களுக்கு ஞானமும் கிடையாது. அப்படி என்றால் அவர்கள் பக்தி செய்து கொண்டே சண்டை போட்டு கொண்டு இருப்பார்கள். அவங்க சமையல் அறையில் விட்டாலும் சண்டை, அவர்கள் பூஜாரி வேலை கொடுத்தாலும் அங்கேயும் சண்டை, எந்த இடத்துல விட்டாலும் அவர்கள் பக்தி என்ற பெயரினிலே அறிவு இல்லாமல் பக்தியை செய்வார்கள், வைராகியம் இல்லாமல் பக்தியை செய்வார்கள். 12வது அப்ப சம்பிரதாயம். 13வது கௌரங்க நகாரி என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர், அவரை தவிர மகாபிரபு வேறு யாரும் கிடையாது. அப்போ கிருஷ்ணர் யார்? கிருஷ்ணர் கோபியர்களுடன் சேர்ந்து ராசலீலா எல்லாம் நடத்தி இருக்கின்றார். அவர் ஒரு பிளே போயாக இருந்திருக்கின்றார். ஆகையினால் நாமும் சேர்ந்து ராச நடனம் நடத்துவோம் என்று இந்த 13 அப்ப சம்பிரதாயம் ஏற்பட்டது. மகாபிரபு வந்துட்டு போய் 200 வருடங்களுக்கு பிறகு பக்தி வினோத் டக்கூர் வந்து அதை சரி செய்கின்றார். நாம் கவனமில்லாமல் இருந்தோம் என்றால் நாம் அந்த 13ஐ 25ஆக கூட மாற்றிவிட முடியும். சத்து மலேசியாவில் நியாயமில்லாத நாடு இது, நியாயமில்லாத தலைகள் கொண்ட இடம் இது. ஆகையினால் நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொண்டு இப்பொழுது எது ரொம்ப முக்கியம்? லட்சியம் இருக்கின்றது. என்ன லட்சியம்? கிருஷ்ணரை அடைய வேண்டும் என்ற லட்சியம் இருக்கின்றது நம் வாழ்வினிலே. அதை அடையக்கூடிய வழி இருக்கின்றது. எது முக்கியம்? அடையக்கூடிய வழி முக்கியமா, அல்லது எப்படியாவது லட்சியத்தை அடைந்து விடுவது முக்கியமா, அல்லது அடைவதும் முக்கியமா, லட்சியமும் முக்கியமா? நீங்கள் சொல்லுங்கள், சத்தம் போட்டு சொல்லுங்கம்மா. நீங்கள் அடையக்கூடிய வழியும் முக்கியம், லட்சியமும் முக்கியம். இதை நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணனுடைய பிரபுபாதாவின் இயக்கத்தினிலே அடையும் வழியும் அடையக்கூடிய வழியும் இரண்டும் ஒன்றுதான் நம்முடைய வாழ்வினிலே. நாம் கருமை போல் கிடையாது வெளிப்புறத்தினிலே.
அவன் எப்படியாவது இதை நான் அடைய வேண்டும் என்றுதான் வாழ்கின்றான். ஆனால் தர்ம நெறிகள் இல்லாமல் அவன் அடைவதற்கான காரியங்களை செய்கின்றான். அப்படி என்றால் அவன் அடையக்கூடிய வழி வேறொன்று, அடையக்கூடிய பொருள் வேறொன்று. ஆனால் நம்முடைய இயக்கத்தினிலே அடையக்கூடிய வழி ஒன்று, அடையும் வழியும் ஒன்று. The means and the verses are one in Krishna conscious movement. அப்படி என்றால் நீங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்று சொல்லிக்கொண்டு நான் கிருஷ்ணனை நேசிக்கப் போகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு அடையக்கூடிய வழியை நீங்கள் பார்க்காமல் போய்விட்டீர்கள் என்றால் நீங்கள் அபராதம் செய்து கொண்டு பக்தியை செய்ய ஆரம்பித்து விடுவோம். பொதுவாக வைஷ்ணவர்களை கொல்வது ஒரு அபராதம். இரண்டாவது, வைஷ்ணவர்களை அவதூறாக பேசுவது ஒரு அபராதம். மூன்றாவது, வைஷ்ணவர்களை மனதில் தப்பாக நினைப்பது ஒரு அபராதம். நான்காவது, வைஷ்ணவனை பார்க்க எனக்கு விருப்பமில்லை என்பது சொல்லுவது அபராதம். ஐந்தாவது, வைஷ்ணவனை பார்க்கும் பொழுது கோபம் வருவது ஒரு அபராதம். வைஷ்ணவனை பார்க்கும் பொழுது கீழே விழுந்து வந்தனங்கள் செய்யாமல் இருப்பது ஒரு அபராதம். பொதுவாக நாம் மற்றதை செய்கின்றோமோ இல்லையோ, ஆனால் நாம் எத்தனை பக்தர்களுக்கு கீழே விழுகின்றோம் பார்க்கும் பொழுது? சன்னியாசியை பார்த்தாதான் விழ வேண்டும், குருவை பார்த்தாதான் விழ வேண்டும் என்பது கிடையாது. வைஷ்ணவர்கள் எல்லோரையும் பார்க்கும் பொழுது கீழே விழுந்து சொல்லுகின்றோம், வஞ்சகல்பத்ருபியாஷ்டா கிருப்பா சிந்துபியை வச்சா. பணிவும் பிரியமும் முக்கியம் என்பதை பகவான் எடுத்துரைக்கின்றார். மகாபாரதம் யுத்தம் ஆரம்பமாகும் தருவாயினிலே இரண்டு தரப்பினரும் பாண்டவர்களும் கௌரவர்களும் வந்து சேர்ந்து விட்டனர். ஒரு புறம் கௌரவர்கள், ஒரு புறம் பாண்டவர்கள். யுத்தம் ஆரம்பமாகும் தருவாயினிலே யுரீஸ்வரன் மன்னன் தன் கையில் உள்ள ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு அவர் அப்புறம் போகின்றார். பாண்டவர்கள், அர்ஜுனன், பீமா, நகுலன், சகாதேவன் எல்லோரும் வியப்படைந்து விட்டனர். அண்ணன் யுரீஸ்வரன் போய் சமாதானம் பேசப் போகின்றானா, வெள்ளக்கொடியை தூக்கிவிடப் போகின்றானா என்று. கிருஷ்ணர் சொன்னார், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த காரியங்களை செய்வதற்கு முன்பும் பெரியவர்களின் ஆசி மிக மிக முக்கியம் என்பதை யுரீஸ்வரன் தெரிந்திருக்கின்றான் என்று. ஏன் கீழே விழுகின்றோம்? உண்மையான வைஷ்ணவனுக்கு தெரியும், மற்றவர்கள் எல்லோரும் உயர்ந்தவர்கள், நான் தாழ்ந்தவன் என்று. வைஷ்ணவன் நினைக்க மாட்டான் நான் எல்லோரையும் விட உயர்ந்தவன் என்று. யுரீஸ்வரன் அப்புறம் போனான். நேராக போய் பீஷ்மரின் திருவடியை தொட்டார் யுரீஸ்வரன். பீஷ்மர் சொன்னார், ஏ யுரீஸ்வரா, எந்த இடத்தில் பணிவு இருக்கின்றதோ, எந்த இடத்தில் பிரியம் இருக்கின்றதோ அங்கு நிச்சயமாக வெற்றி இருக்கின்றது என்று. இருந்தாலும் கலியுகத்தினிலே இவைகளை எதிர்பார்ப்பது மிக மிக சிரமம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 12வது காண்டத்தில் 2வது அத்தியாயத்தில் 1வது பதத்திலிருந்து கலியுகத்தின் விளைவுகளே எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. தத்தாய் ஷானோ தீன தர்மம் சத்தியம் சௌச்சம் சமாதயா காலேன பலின ராஜன் சத்தி ஆயுர் பலம் ஸ்மிருதி. கலியுகத்தினிலே மனிதர்களிடத்தில் இருக்கும் நற்குணங்கள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகும். அவர்களிடத்தில் இருக்கின்ற சத்தியம், கருணை, பொறுமை, ஞாபக சிந்தனை, நாளுக்கு நாள் மனிதனுடைய தர்ம குணங்கள் குறைந்து கொண்டே போகும். வித்தம் மேவா கலோ நிர்ணம் ஜன்மச்சரா குணாதய. பணம் ஒன்றே ஒருவன் நல்லவனா கெட்டவனா என்று நிர்ணயிக்கப்படும். பணம் இருப்பவன் வாழ்வில் வெற்றி அடைந்தவன் என்று கருதுவார்கள், பணம் இல்லாதவன் தோல்வி அடைந்தவன் என்று சொல்லுவார்கள். தம்பச்சே பிரித்தூரே தூர் மாயைவ விவகாரிக்கே. ஒரு பிராமணன் ஒரு பூனலை போட்டதினால் அவன் பிராமணன் என்று கருதப்படுவான். பிராமணனுடைய தகுதி அவனுக்கு இருக்காது. 5 விதமான பிராமணர்கள் இருக்கின்றனர். ருதம் என்று ஒரு பிராமணன் இருக்கின்றான்.
அமிர்தம் என்று இன்னொரு பிராமணன் இருக்கின்றான், மிருத்தம் என்று மூன்றாவது பிராமணன் இருக்கின்றான், பிரம்மருதம் என்று நான்காவது பிராமணன், சத்யாந்தம் ருதம் என்று ஐந்தாவது பிராமணன் இருக்கின்றான். 5 விதமான பிராமணர்கள். ஆகையினால் நாம் பிராமணன் தீர்ச்சை எடுத்து விட்டேன் என்று நாம் பெருமாப்பு கொள்ளக்கூடாது. ருதம் என்றால் அந்த பிராமணன் யாரிடத்திலும் போய் எதையும் கேட்க மாட்டான். அங்கு அரிசி விளைச்சல் இருக்கின்றது, பழம் மரங்கள் இருக்கின்றன. அந்த மரத்திலிருந்து ஏதாவது கீழே விழுந்திருந்தால் அதை எடுத்து சாப்பிட்டு விட்டு போவான் முதல் தரமான பிராமணன் ருதம். அமிர்தம் 2வது தரமான பிராமணன். யாசனம் செய்யாமல் யாரிடமும் கேட்காமல் யாராவது கொடுத்தால்தான் அவன் உண்ணுவான். 3வது விதமான பிராமணன் மிருத்தம். யாசனம் செய்து ஆளிடம் கேட்டு வாங்கி சாப்பிடுவான். 4வது பிரம்மருதம். அவனே சொந்தமாக பயிர் செய்து சாப்பிடுவான். 5வது சத்யாந்தருதம். வியாபாரம் செய்தும் அவன் சாப்பிடுவான். 5 விதமான நீங்கள் இம்மாதிரி பிராமணர்கள் என்று நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். ஆகையினால் தான் சொல்லப்படுகின்றது, பூநூலை போட்டாலே ஒருவன் பிராமணன் என்று கருதப்படுவான் என்று. நாம் பிராமணன் தீர்ச்சை எடுக்கின்றோம். நாம் இம்மாதிரி பிராமணன், நான் ஏன் கர்வம் கொள்ள வேண்டும், நான் பிராமணனாக மாறிவிட்டேன், பிராமணன் தீர்ச்சை எடுத்து விட்டேன் என்று. ருதம் என்றால் என்ன? முதல் தரமான பிராமணன். ஏதாவது அதே கீழே விழுந்திருந்தால், ஒரு பேடிஃபில் இருக்கின்றது, ஒரு வயல் இருக்கின்றது, நெல் அதை கீழே விழுந்தால் அது பொறுக்கிட்டு போவான் அவன். 2வது தரமான பிராமணன் யாராவது வந்து கொடுத்தால் அவன் வாங்கி சாப்பிடுவான். 3வது தரமான பிராமணன் அவனே போய் கேட்டு வாங்குவான். 4வது தரமான பிராமணன் அவனே சொந்தமாக பயிரிட்டு சாப்பிடுவான். 5வது தரமான பிராமணன் வியாபாரம் செய்து அவன் சாப்பிடுவான். 5 விதமான பிராமணர்கள். தூரே வாரி ஐனம் தீர்த்தான் லாவண்ய கேசதாரணம். கலியுகத்தினிலே பொதுவாக கோயில் குளங்கள் எல்லாம் ஒரு மியூசியம் போல் மாறிவிடும் என்று சொல்லப்படுகின்றது. ஏதோ தூரத்தில் ஏதோ ஒன்று இருக்கின்றது, போய் பார்த்து விட்டு வருவோம் என்று போவார்கள் மனிதர்கள். உடரா பரத ஸ்வர்த்தம் சத்தியத்தும் தரித்வத்தும் ஹேவி குடும்பம் யசோரதானம். பொதுவாக கலியுகத்தினிலே தலைமுடியை சரியாக செய்தோம் என்றால் அழகு என்று அவர்கள் கருதுவார்கள். ஒரு குடும்பத்தை அவர்கள் ஒரே குடும்பம் ஒரே பிள்ளையை அவர்கள் வளர்த்து விட்டார்கள் என்றால் அவன்தான் பெஸ்ட் கிரியாஸ்தா என்று சொல்லுவார்கள். 4 விதமான கிரியாஸ்தா இருக்கின்றனர் குடும்பஸ்தர்கள். 1 குசுலு தானியகம், 2வது கும்பி தானியகம், 3வது திரவிய தானியகம், 4வது அஸ்வாசாஸ் தானியகம் என்று 4 விதமான கிரியாஸ்தா இருக்கின்றனர். 1வது குசுலு தானியம் என்றால் 3 வருடத்திற்கு மேல் எதெல்லாம் தேவையோ அவர்கள் அதை சேகரிப்பார்கள். இப்போ லாங் டேர்ம் பிளான் என்றாங்களே, 3 வருஷத்துக்கு மேலே சாவு வரைக்கும் நமக்கு என்னென்ன வேணும், இன்சூரன்ஸ் வேணும், வீடு வேணும், காடி வேணும், அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்சம் வச்சுருக்கணும். அது வந்துட்டு 4வது தரமான பிராமணன் என்று வேதம் சொல்லுது. குசுலு தானியகம், தானியம்னா தானம். 3 வருடங்களுக்கு மேல் தேவை உள்ளதை சேர்த்து வைப்பவன் குசுலு கிரியாஸ்தா. 1 வருடத்திற்கு தேவையானதை சேர்த்து வைப்பவன் கும்பி தானியகன். 3 நாட்களுக்கு தேவையானதை சேர்த்து வைப்பவன் திரவிய தானியகன். அடுத்து 1 நாளுக்கு தேவைப்பட்டதை சேர்த்து வைப்பவன்
அஸ்வாசாஸ் தானியகன் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ நம்ம எம்மாதிரி கிரியாஸ்தா? இங்கு எம்மாதிரி கிரியாஸ்தா நீங்கள் சொல்லுங்கள். அப்பயே நம்ம மாறு தட்டிக்கிட்டு நான் தான் பெஸ்ட்டு கிரியாஸ்தான்னு சொல்லணும்? பொதுவாக நம்ம எல்லாம் வந்துட்டு என்ன செய்கிறோம், 3 வருஷத்துக்கு பிறகு அடுத்து என்னென்ன வேணும் நம்ம சேகரித்து வைக்கிறோம், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம வந்துட்டு கர்வம் வைக்கக்கூடாது. நான் தான் பெஸ்ட்டு, நான் தான் பிராமணா, நான் தான் பெஸ்ட்டு கிரியாஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த ரீதியினில் நல்ல ஒரு யுரீஸ்வரன் மன்னன் பிதாமகா பீஷ்மரிடம் கேட்கின்றார். பீஷ்மதேவ், சில நேரம் வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்கின்றது, வெளியிலும் பிரச்சனை இருக்கின்றது. வீட்டிலும் பிரச்சனை தீர்ப்பதற்கு கஷ்டமாக இருக்கின்றது, வெளியும் தீர்ப்பதற்கு கஷ்டமாக இருக்கின்றது. எப்படி என்று கேட்டபொழுது பீஷ்மர் சொன்னார், வெளியே உள்ள பிரச்சனையை விட வீட்டு பிரச்சனை தான் தலைவலியான பிரச்சனை என்று சொன்னார். வீடு சரியாக இருந்தது என்றால் நாடும் சரியாக இருக்கும் என்று சொன்னார். அதற்கு என்ன வழி என்று கேட்ட பொழுது பீஷ்மர் சொன்னார், கிருஷ்ணனுக்கும் நாரத முனிக்கும் இடையில் நடந்த உரையாடலை எடுத்து சொன்னார். 2 விஷயம் மனிதர்கள் சரியாக செய்தார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பிரகாசமாக இருக்கும் என்று. 1வது பரிமார்ஜனம், 2வது அனுமார்ஜனம். பரிமார்ஜனம் என்றால் வைஷ்ணவ லட்சணங்கள் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். அனுமார்ஜனம் என்றால் வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய குணம் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். உள்புறம் பிரச்சனை, வெளிப்புற பிரச்சனை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்றால், சரியாக வேண்டும் என்றால் என்ன இருக்க வேண்டும்? 2 இருக்க வேண்டும், பரிமார்ஜனம் அனுமார்ஜனம். நீங்கள் இங்கிருந்து போகும்பொழுது 2ஐ ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். 1 என்னது? நல்ல சத்தம் போட்டு சொல்லுங்கள், மாதாஜி செயலில் சொல்லுங்கள். 1 சத்தம் போட்டு சொல்லுங்கள். என்னமோ சாப்பிடாத இருக்கிற மாதிரி பேசுகிறீங்களே, எவ்வளோ பணம் செலவு பண்ணி வந்திருக்கீங்க. பரிமார்ஜனம் 1. பரிமார்ஜனம் என்றால் வைஷ்ணவனுக்கான குணங்கள் ஒருவனிடத்தில் இருக்க வேண்டும். அனுமார்ஜனம் என்றால் வைஷ்ணவனுக்கு அவன் சேவை செய்ய வேண்டிய குணம் அவனிடத்தில் இருக்க வேண்டும். பீஷ்மர் சொன்னார், இது 2 இருந்ததென்றால் எந்த இடத்திலும் சண்டை சச்சரவுகள் வராது என்று. உங்கள் கோயில்களில் ஏன் சண்டை? ஏன் சண்டை உங்கள் கோயில்களில்? பரிமார்ஜனம் வைஷ்ணவம் குணம் அங்கு இல்லாமல் சிலர் இருக்கின்றனர். அனுமார்ஜனம் வைஷ்ணவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற குணம் இல்லாமல் இருக்கின்றனர். அதை தான் சொல்லுகின்றார் பீஷ்மதேவ். வைஷ்ணவர்களுக்கு 26 குணங்கள் இருக்கின்றன. சும்மா திருமண் பூசி கண்டிமாலை கட்டி ஜபமாலையை தூக்கிவிட்டால் நான் வைஷ்ணவன் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. வைஷ்ணவன் என்றால் 26 குணங்கள் இருக்கின்றன. கிருபாலு, அகீர்த்த துரோகா, சத்தியசாரா, சம, நிரோசா, வாதன்யாய, மிருடு, சூச்சி, அக்கிஞ்சனா, சர்வபாக்க, சாந்தா, கிருஷ்ணக்கு சரணா, அகாமா, அனியா, சீரா, விஜித்த, சத்குணா, மிதபுக், அப்ரமத், மனாடா, அமானி, கம்பீரா, கருணா, மைத்ரா, கவி, தாக்ஷாட், மௌனி என்று. கிருபாலு என்றால் வைஷ்ணவர்கள் அடக்கமாக இருக்க வேண்டும், கிருபாலு. அகீர்த்த துரோக என்றால் அவர்கள் சண்டை போட்டு கொண்டு இருக்க மாட்டார்கள் வைஷ்ணவர்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள். இல்லை என்றால் யாரும் வைகுந்தம் போக முடியாது. காரணம், வைகுந்தத்தில் சண்டை போடுபவர்களுக்கு அங்கே எங்கே இடம் கொடுக்க போகின்றார்கள்? சண்டை இல்லாதவர்களுக்கு ஒற்றுமையாக மரியாதை கொடுத்து இருப்பவர்களுக்கு தான் வைகுந்தம். வை என்றால் இல்லை, குந்தம் என்றால் எந்த ஒரு துன்பம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இடம். நீங்கள் பிரச்சனை பண்ணி கொண்டு அந்த பிரபு செத்து விட்டார் என்றால் வைகுந்தம் போய்விட்டார், இந்த பிரபு செத்து விட்டார் என்றால் வைகுந்தம் போய்விட்டார். நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்களே சொந்தமாக ஷோக் சென்டரின்னு சொல்கிறாங்களே, நம்மளே போட்டுக்கிட்டு இருக்கிறோம். 1வது வைஷ்ணவன் என்றால் அடக்கம் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்க, உங்கள் பிள்ளைங்களாம் நல்ல டிவோட்டியாக மாறுவார் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. 1 அடக்கம், 2வது அகீர்த்த துரோகா, சண்டை போட மாட்டார்கள். வாய் சண்டையும் கிடையாது, கை சண்டையும் கிடையாது. கிருப்பாலு, அகீர்த்த துரோகா, சத்திய சாப்ரா, வாயை திறந்தால் நேர்மையாக மட்டும்தான் பேசுவார்கள், பொய் அடிக்க மாட்டார்கள், பொய் பேச மாட்டார்கள்.
எல்லா ஜீவனங்களையும் அவர்கள் சமமாக வழிநடத்துவார்கள். நிரோசா, எந்த ஜீவன்களிடத்திலும் அவர்கள் குறைகளை கண்டுபிடிக்க மாட்டார்கள். வாதன்யாயா, அவர்களுக்கு பெரிய மனப்பான்மை இருக்கும், அவர்களுக்கு பெரிய இதயம் என்று சொல்லப்படுகின்றது. மிருடு, அவர்களுடைய இதயம் சாஃப்ட் என்று சொல்லப்படு, ரொம்ப எளிமையான இதயம் கொண்டவர்கள். கர்கசா என்றால் பாறைக்கல் போல் இதயம் கொண்டவர்கள். கோமலம் என்றால் சாஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். பக்தி செய்ய வரும் பொழுது இதயம் ரொம்ப மென்மையாக இருக்குது, சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் பகவான் வந்து உட்காருவார். கர்கசா பாறைக்கல் போல் இருந்தால் கண்ணன் வரமாட்டார். மிருடு சூச்சி அகிஞ்சினா, சூச்சி என்றால் உள்புறத்திலும் வெளிப்புறத்திலும் அவர்கள் சுத்தமாக இருப்பார். உள்புறத்தில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளிப்புறத்தில் அவர்கள் வேஷம் போட மாட்டார்கள். சன்னியாசி வந்தால் ஒரு வேஷம், ஜிபிசி வந்தால் ஒரு வேஷம், குருமார்கள் வந்தால் ஒரு வேஷம் என்று அவர்கள் வேஷம் போட மாட்டார்கள். அவர்களாக இருப்பார்கள். மிருடு சூச்சி அகிஞ்சினா, ரொம்ப எளிமையாக இருப்பார்கள். சர்வ பார்க்கறக்க சாந்தா கிருஷ்ணனுக்கு, எல்லா ஜீவனங்களுக்கும் அவர்கள் நன்மையை செய்வார்கள். சாந்தா எப்பொழுதும் அமைதியாக இருப்பார்கள். கிருஷ்ணனுக்கு சரணா, கிருஷ்ணனிடத்தில் சரணம் அடைந்திருப்பார்கள். அகாமா, அனியா, சீரா, எந்த ஒரு பௌதிக ஆசைகளும் அவர்களிடத்தில் இருக்காது. அனியா பௌதிக வாழ்கள், கர்மிகளை விட அவர்கள் வேறு மாதிரி தென்படுவார்கள். சீரா நிலை பெறலாமல் தன்னுடைய பக்தியை செய்வார்கள். அக்காமா, அனியா, சீரா விதிச சத்குணா மேதாபோக் அப்ரமாத், தன்னுடைய தேவையில்லா 6 குணங்களை, காமம், குரோதம், லோபம், மோகம், மடாமத்சரியா என்று 6 எதிரிகள் இருக்கின்றனர். 6 குணங்களை அவர்கள் கட்டுப்படுத்துவார்கள். மீதாபுக் அப்ரமாதா, தேவையானதை அளவுக்கு மட்டும்தான் உண்ணுவார்கள். அப்ரமாதா என்றால் எப்பொழுதும் சாதுக்களாக இருப்பார்கள், பைத்தியக்காரர்களைப் போல் இருக்க மாட்டார்கள். அகாமா, அனி, அசிர, விஜித்த சர்க்குண, மீதாபுக் அப்ரமாத், மானாடி, அமானி, கம்பீரா, மானால எப்பொழுதும் எல்லோருக்கும் மரியாதை கொடுப்பார்கள். தனக்கு என்று எந்த ஒரு மரியாதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். எப்பொழுதும் அவர்கள் ஒரே மாதிரி நல்ல நிலையோடு இருப்பார்கள். அகாமா, அனியா, ஸ்திர, விஜித்த சர்க்குண, மிதபுக் அப்ரமத், மனட, கம்பீரா, கருணா, மைத்ரா, கவி, எப்பொழுதும் கருணையுடன் இருப்பார்கள். மைத்ரா, எல்லோரிடமும் அவர்கள் நட்பு, நல்ல உறவை வைத்திருப்பார்கள். அகாமா, ஹனியா, ஸ்திரா, விஜித்த சர்க்குணா, மேதாபுக் அப்ரமத், மனால, ஹமானி, கம்பீரா, கருணா, மைத்ரா, கவி. கவி என்றால் பேசும்பொழுது ரொம்ப இனிமையாக இருக்கும் கேட்பதற்கு. அந்த பிரபு பேசினா அப்படி தான் நல்லா இருக்கும், அப்படி தான் நல்லா இருக்கும். அவ்வளோ மரியாதையோடு பேசுவார், அவ்வளவு இனிமையோடு பேசுவார். அடுத்தது தக்ஷாட், மௌனம். தக்ஷாட் என்றால் வைஷ்ணவர்கள் எதையும் செய்ய முடியும் அவர்களால். இன்று அவர்கள் கோயில் தலைவர்களாக இருந்தாலும் பூஜை செய்ய வைத்தால் பூஜை செய்வார்கள், சமைக்க சொன்னால் சமைப்பார்கள், அல்லது அல்லூரை அல்லது குப்பை தொட்டியை அங்கிருந்து நகர்த்த வேண்டும் என்றாலும் அவர்கள் எல்லாம் செய்வதற்கு அவர்களால் முடியும். 26வது மௌனம். இதெல்லாம் தெரிந்திருந்தாலும் அவர்கள் யாரிடம் போய் எனக்கு எல்லாம் தெரியும், நான் யார் தெரியுமா, என் காலுக்கு தொடு, எனக்கு மரியாதை கொடு, அவர்கள் வந்துட்டு ரொம்ப கர்வத்தோடு இருக்க மாட்டான். ரொம்ப சைலண்டாக இருப்பான். சில ரொம்ப அமைதியாக இருப்பான். தேவைப்பட்டால் பேசுவான், தேவைன்னா விட்டுருவான். ராமருடைய காலத்தில், ராமர் காலத்துக்கு பிறகு ஒரு ராமருடைய பக்தன் வந்துட்டு எப்போதும் ராமருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு இருப்பான். அவனோட வீட்டில் வந்துட்டு ஒரு கிளி இருக்குது. அந்த கிளியும் கற்றுக்குச்சு ராமஜெயம் ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமனுடைய நாமத்தை சொல்கிறதுக்கு. அந்த கிளியும் கற்றுக்குச்சு. ஆனால் அந்த கிளி வந்துட்டு இப்போ கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ இவன் வந்துட்டு ராமாயணம் படிப்பான். ஓ, ராமநாமம் சொன்னால் உலக சிறையிலிருந்து விடுதலைன்னுட்டு. அப்போ ஒரு நாள் அவன் வந்துட்டு பக்கத்து கிராமத்தில் ஒரு சாமியார் வந்தார் ராமாயணம் பேச. நாங்கள் போகிறேன்னுட்டு அந்த கிளிக்கிட்டு சொன்னால் 3 நாள் நான் வரமாட்டேன், நான் கொஞ்சம் அமைதியார், போயிட்டு வந்துடுறேன்னுட்டு. ஏன்னா ராமாயணம் பேச சுவாமிஜி வந்திருக்காரு.
அப்போ அந்த கிளி சொல்லிச்சு, சுவாமிஜிக்கிட்ட எனக்காக ஒரு கேள்வி கேளுன்னுச்சு. என்ன கேள்வி? இல்லை, ராமநாமம் சொன்னால் சிறையிலிருந்து விடுதலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் ராமநாமம் அன்னாடு சொல்கிறேன், இந்த கூண்டு என்ற சிறைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு. அவன் சரின்னு அவன் போயிட்டு கேட்டுட்டு வருவான். வந்துட்ட பிறகு கிளி கேட்டுச்சு அவன் இடத்துல, நீ கேட்டுட்டியான்னுட்டு. அதற்கு அவன் சொன்னான், நான் கேட்டுட்டேன். ஆனால் அந்த சுவாமிஜி வாய் திறந்து ஒன்றும் பதில் சொல்லலை. நான் 2வது நாளும் கேட்டேன், நான் இதே கேள்வி தான். அந்த கிளி சொல்லுதுன்னுது, அதுக்கு விடுதலை என்னன்றது, என்ன காரணம்? பதில் சொல்லலை. 3வது நாளும் நான் கேட்டேன், அந்த சுவாமிஜி வாய் திறந்து அதுக்கு பதில் சொல்லலைன்னு. அந்த கிளி மயக்கப்பட்டு கீழே விழுந்துருச்சு குண்டுக்குள்ளேயே. ஏன்னா மயக்கப்பட்டு விழுந்துருச்சு, செத்துருச்சான்னுட்டு அவன் கூண்டை திறந்து கொண்டு கீழே வச்சான். கிளி பறக்க ஆரம்பிச்சு. அப்போ அந்த கிளி சொல்லிச்சு, அந்த சுவாமிஜிக்கிட்ட இருந்து நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். நானும் ராமநாமன் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதே நேரத்தில் வந்துட்டு வாயை சும்மா வச்சுக்காம அன்னாடு கத்தி கதறிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த மௌனம் இருக்குங்கள, சைலண்ட், புரியுதுங்களா? அமாதிரி வந்துட்டு நீங்களாம் நல்லவங்க, பாக்கியசாலி. காரணம், எல்லாரும் வந்துட்டு இந்த வைஷ்ணவ தர்மத்துக்குள்ளே வந்துட முடியாது. பிரபுபாதாவின் கருணையினால், நம்முடைய குருமாரர்களின் கருணையினால் நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஒரு சமயம் இதுதான் உங்களுக்கு கடைசி பிறவியாக கூட இருக்கலாம். போகிறதுக்கு முன்னால் சத்து மலேசியாவுக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு போங்க. அவன் 5 தடவை சாமி கும்பிட்றான், தர்மம்னா என்னன்னு தெரியாமல் உக்காந்துருக்கான். பக்தர்கள் நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். முதல்ல 2 விஷயம் நம்ம செய்தோமா, நம்ம கோயில் உள்ளுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்துட்டு விட்டு விளைகிறோம். வெளியே உள்ள ப்ராப்ளமோ பிரச்சனையை நம்ம விட்டு விளைகிறோம். அது 2 விஷயம் என்ன? மாதாஜி ஒன்று சொல்லுங்கள், பிரபுஸ் ஒன்று சொல்லட்டும். பார்த்தீங்களா, நீங்கள் 1000 வெள்ளிக்கிட்ட செலவு பண்ணி வந்து எவ்வளவு வியாபாரத்தை நஷ்டமாக ஓட்டிகிட்டு போகிறீங்களே. என்ன, ஒரு 2 விஷயம் செய்தால் உள்ளுக்குள்ள ப்ராப்ளம் சால்வ். ஒன்று, இன்னொன்று வெளியே உள்ள ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். என்ன ஒன்று சொல்லுங்கள், சொல்லுங்கம்மா. பரிமார்ஜனம் பிரபுஸ். 2வது அனுமார்ஜனம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இஃப் யூ வாண்ட் டு சால்வ், உங்கள் வீட்டில் உள்ள ப்ராப்ளமே தீரணும்னா, உங்களுக்கு நாட்டில் உள்ள ப்ராப்ளம் தீரணும்னா பரிமார்ஜனம், அனுமார்ஜனம். வைஷ்ணவனுடைய தரத்தை, வைஷ்ணவ லட்சத்தை நம்ம வந்துட்டு ஏற்படுத்திக்கணும். 2வது, வைஷ்ணவர்களுக்கு எப்படி சேவை செய்யணுன்ட்டு வைஷ்ணவ சேவையை செய்யணும். இது 2 நம்ம சரியாக செய்கிறோமா? நம்ம நிறைய விஷயங்களை சரியாக செய்கிறோம் மலேசியாவில். ஆனால் ஒரு விஷயத்தில் ரொம்ப கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கோம் மலேசியாவில். என்ன ஒரு விஷயம் கோட்டை விட்டுட்டோம்? 4 கோட்பாடு கரெக்டாக கடைப்பிடிக்கிறோம். நோ மீட்டிங். 2, 1 மாமிசம் கிடையாது, நோ கேம்பிளிங், சூதாட்டம் கிடையாது, நோ இன்டாக்சிகேஷன், மதுபானம் கிடையாது, நோ இலிசி செக்ஸ், திருமணம் ஆவதற்கு முன்பு ஆணும் பெண்ணும் தேவையில்லா உறவு கொள்ள நல்லா செய்கிறோம். வெங்காயம் பூண்டையும் வந்துட்டு கரெக்டாக விட்டுட்டோம். அதை பார்த்தாலே நமக்கு பிடிக்கல. உண்மைதானே? 16 மாலையும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். குரு பூஜை செய்கிறோம், பகவானுக்கு நெய்வேதியம் செய்கிறோம். எல்லாமே நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்க, நிறைய பக்தர். ஆனால் ஒரு விஷயத்தில் ரொம்ப பேர் கோட்டை விட்டுட்டா. என்னத்தில் கோட்டை விட்டுட்டீங்க சொல்லுங்கள்? உங்களுக்கு அந்த பயமே கிடையாது. இந்த விஷயம் மட்டும் செய்யக்கூடாது, ஆண்டவனுக்கு பிடிக்காது. கண்ணனுக்கு மற்றதெல்லாம் சொன்னால் அவர் இப்போ மன்னிச்சு விட்டுருவார், ஒன்று மட்டும் மன்னிக்க மாட்டார். அந்த ஒரு விஷயத்தில் பயம் இல்லாமல் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு தைரியமாக செய்கிறோம். என்னது அது? வைஷ்ணவ அபராதம். புரியுதுங்களா? அது இருந்துக்கிற வரைக்கும் நம்ம பகவான் இடத்துல திரும்பி போகணும். மகாபிரபு ஸ்ரீவாஸ் வீட்டில் முதல்ல சந்திக்கும் பொழுது சொல்கிறார்,
நல்ல கீர்த்தனம் ஆடி பாடி முடிந்த பிறகு மகாபிரபு சொன்னார், ஏ ஸ்ரீவாஸ் பண்டிட், ஹரிதாஸ் தாக்கூர் அத்வைத்தாச்சாரியா அழைத்ததுனால நான் இங்கே வந்தேன். என்னுடைய கருணை உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் கிடைக்கும், நாய்க்கும் பூனைக்கு கூட என்னுடைய கருணை கிடைக்கும். ஆனால் யார் ஒருவன் வைஷ்ணவ அபராதம் செய்கிறானோ அவனுக்கு மட்டும் என்னோடய கருணை கிடைக்காது என்று. நம்மெல்லாம் மாறணும், வயசாகிக்கிட்டு இருக்கு. அதான் முதல்ல நான் பாடணும்ல, எப்படி நீங்கள் நல்ல பக்தர் ஆக முடியும்? இன்றைக்கோ நாளைக்கோ நம்ம செத்துருவோன்னு நினச்சாலும். இல்லை நான் ஒன்றும் இல்லை மாறாய், நீங்கள் வேணால் செத்துருவீங்க, இன்றைக்கோ நாளைக்கோ. நான் இன்னும் 100 வருஷம் இருப்பேன், நீங்கள் எங்களை சாபம் விடுறீங்க. ஜாத்தஸ்ய ஏ துருவம் மிருத்யோர் துருவம் ஜன்ம மிருத்யஸ்சித்த தஸ்மாத் அப்பாரி ஹரியரத்தை நத்தோஸ்ம் சோச்சித்தி ஹர்ஹசி. 2வது அத்தியாயத்தில் 27வது பதத்தில் பகவான் சொல்கிறார், பிறந்தவர்கள் நிச்சயமாக இறக்க வேண்டும் என்று. அப்போ நம்ம இன்னும் சாவாமல் இருக்கிறோன்னா அது அதிசயம் தானே, உண்மையா இல்லைங்களா? கண்ணன் சொல்கிறாரு பிறந்த செத்துரு பண்ணிட்டு நம்ம இன்னும் சாவாமல் இருக்கிறோமா, அது ரொம்ப அதிசயமாக இல்லையா? அதனால் ஆஹானி பூத்தானி கச்சந்தியமாலயம். யுரீஸ்வரன் சொல்கிற யம தர்மன் இடத்துல ஒவ்வொரு கணமும் மரணம் என்னும் சத்தம் ஒவ்வொரு வாசல் கதவை தட்டி கொண்டிருக்கின்றது. மரணம் அடையாதவன் நினைக்கின்றான் எல்லோரும் இறந்து விடுவார்கள், நான் மட்டும் இறக்க மாட்டேன். பிரபுபா சொல்கிறார், மை டிவோட்டீஸ் ஆர் நாட் அஃப்ரேட் ஆஃப் டெத். எந்த நேரத்துலையும் மரணம் வந்துடுன்றது டிவோட்டி நினைக்கலன்ற. ஸோ அவர் லைஃப் இஸ் லைக் தட். இல்லை மகாராஜ், நான் ரொம்ப நல்ல டிவோட்டி. ஒரு கிராமத்தை வழியாக தான் வந்துட்டு ஒரு சுடுகாடு பணத்தை எரிக்கிற இடம். அப்போ எப்பொழுதும் பணத்தை தூக்கிட்டு போவாங்க எரிக்கிறதுக்கு. அப்போ அங்குள்ள ஒரு பிராமணன் அவன் மகன் உட்காந்துருப்பான் வீட்டு வாசல். யாருன்னா பணத்தை தூக்கிட்டு போனான் எரிக்கிறதுக்கு, அப்பன்னு சொல்லுவான், போயிட்டு பாடுறாயா அவன் சொர்க்கம் போகிறான்னா நரகம் போகிறான்னான்ட்டு. அப்போ அவன் வந்துட்டு சொல்லுவான், அப்பா அவன் நரகத்துக்கு போயிட்டான், அப்பா அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டான். அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துக்கிட்டே இருந்தால் இவனுங்களுக்கு எப்படி தெரியும் செத்தவன் அவன் நரகம் போகிறானா சொர்க்கம் போகிறான்ட்டு. அப்போ அவன் கேட்டான், பிராமணன், உங்களுக்கு எப்படி தெரியும் அவன் செத்தவன் சொர்க்கம் போகிறான் நரகம் போகிறான்னான்ட்டு. அதற்கு அவன் சொன்னான், என் மகன்கிட்ட கேளுங்க கரெக்டாக சொல்லிடுவான்னு. அவன் கேட்டான், தம்பி உனக்கு எப்படா தெரியும் அவன் சொர்க்கம் போகிறான் நரகம் போகிறான்ட்டு? அங்கிள் அது ரொம்ப ஈஸி அங்கிள், அங்கே எரிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அவனுங்க வந்துட்டு பாவம் போயிட்டானேன்னு சொன்னாக்கா அவன் சொர்க்கம் போகிறான், வீணாக போனதே நல்லதுனாக்கா அவன் நரகம் போகிறான். நம்மளை வந்துட்டு நம்மளே பீத்திக்க கூடாது. ஏ மகாராஜ் நான் நல்ல டிவோட்டி மகாராஜ். ஓகே, மணி 3:40 ஆகுது. ஏதாவது கேள்வி சந்தேகம்? கேள்விகள் சந்தேகங்கள்? நிறைய பக்தர்களிலிருந்து நிறைய தர்ம உரையாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். என்னுடைய இந்த வகுப்பினிலே நான் உங்களிடம் எடுத்து சொல்வது 2 விஷயத்தை நீங்கள் என்னிடமிருந்து கொண்டு போங்க. இந்த இஸ்கான் இயக்கம் மலேசியாவில் நல்ல நிலையினிலே இருந்து தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் நாம் கிருஷ்ணரை அணுகக்கூடிய முறை, கிருஷ்ணரை அடைய முறை 2மே வந்துட்டு தர்ம ரீதியாக தான் இருக்கணும். அடுத்தது நம் கோவிலில் உள்ள பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் பரிமார்ஜனம் அனுமார்ஜனம், வைஷ்ணவனுடைய குணங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அடுத்து வைஷ்ணவர்களுக்கான சேவையை நாம் செய்ய வேண்டும். ஏதாவது கேள்வி சந்தேகங்கள்? நீங்கள்லாம் ரொம்ப அறிவாளிங்க, உங்களுக்கு கேள்வியே இருக்காது, சந்தேகமும் இருக்காது. சந்தேகம் என்னும் சரக்கு உன் தலையிலிருந்து கொஞ்சம் இறக்குன்றால. Hare Krishna, Pranam, my humble obeisances to Maharaj. Hare Krishna. Okay, since today's slots majority are women's, right? So, how the women can play important roles to bring up spiritual family, especially educate children. தமிழில் சொல்கிறோன்னா இன்றைய
இந்த கருத்தரங்கில் பார்த்தோம்னா நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. பெண்கள் இந்த பெண்கள் Woman எப்படி தூண்களாகவும் கண்களாகவும் இருந்து ஒரு சிறந்த குடும்பத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் விளக்குனீங்களா? எங்களுக்கு பெண்கள் எல்லாம் பயனா இந்த இருக்கும். நன்றி ஹரிகிருஷ்ணன். இயக்கத்தினிலே இந்த இடத்தினிலே நிறைய பெண்கள் இருக்கின்றனர். எப்படி பெண்கள் நல்ல குடும்பத்தை உருவாக்க முடியும்? நல்லதொரு குடும்பத்தை ஆக்குவதற்காக பெண்கள் படைக்கப்பட்டிருக்கின்றனர். கீதையினிலே பார்த்தீர்கள் என்றால் 1வது அத்தியாயத்தில் 39வது பதத்தினிலே அர்ஜுனன் சொல்லுகின்றார், குலசயே பர்ணசந்தி குலதர்ம சனாத்தன தர்மநஸ்தம் குலகிருஷ்ண அதர்ம விபவதி உட்டா என்று அர்ஜுனன் சொல்லுகின்றார், ஒரு குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்றால் அது பெண்களிடம் இருக்கின்றது. அந்த பெண்களுக்கு ஆண்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஆகையினால் ஆண்களை நான் கொன்றுவிட்டேன் என்றால் பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அவர்கள் எப்படி இந்த தர்ம நெறிகளை குடும்பத்தினிலே செயலாற்ற முடியும் என்று. ஆகையினால் பெண்களுக்கு பிரபுபாதா சொல்லுகின்றார், பெண்களுக்கு 3 விஷயம் நல்லா தெரிந்திருக்க வேண்டும். 1வது, அவர்களுக்கு நல்ல ஸ்மைல், நல்லா சிரிக்க தெரியணும். வேலையை முடிஞ்சு உங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்கு திரும்பி வரார்ல, எங்கே சுற்றிட்டு வரீங்க? அந்தாள் என்ன நினைப்பார், இந்த சனியனை கட்டி தெரிஞ்சிருந்தால் அந்த அந்த நசிகண்டார் கடையிலே உட்காந்துருப்போம்பா. உங்கள் கணவனை பார்த்து அழகாக சிரிக்க தெரிய வேண்டும். வீட்டை சுத்தமாக வைத்திருக்க தெரிந்திருக்க வேண்டும். நல்ல சமையல், சாப்பாடு நல்லா ருசியாக கொடுத்தீங்கன்னா, மீன் இப்போ மாட்டிக்குதுல்ல, ப்ரோப்பா சொல்கிற பெண்களுக்கு இது 3 தெரிந்தால் அவங்களுடைய கணவன் அவங்களுடைய பையக்குள்ளன்றார். ப்ரோபாதை சொல்கிறார். ஆண்களுக்கு 3 விஷயம் தெரிந்திருக்க வேண்டும். விளையாட்டுக்கு கூட மனைவிமார்களை அவமரியாதை செய்யக்கூடாது, அடிக்க கை ஓங்கக்கூடாது. விளையாட்டுக்கு கூட. 2வது, அனுதினமும் அவர்களுடைய மனைவிகளுக்கு ஏதாவது கொஞ்சம் கிஃப்ட்டு கொடுக்கணும், பரிசு. அதுக்குன்ட்டு நீங்கள் வந்துட்டு வைரம் முத்து இதெல்லாம் கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? 1வது என்ன செய்யணும்? அவமரியாதை செய்யக்கூடாது. விளையாட்டுக்கு கூட கை வாங்கக்கூடாது. அவங்க வந்துட்டு பெண்கள் வந்துட்டு பூமாதேவிக்கு சமம். பெண்களுக்கு மரியாதை கொடுப்பவன் இந்த பூமியில் சுகமாக வாழ்வான். ஆண்களுக்கு மரியாதை கொடுப்பவன் சொர்க்கத்தில் சுகமாக வாழ்வான். குருமார்களுக்கு மரியாதை கொடுப்பவன் வைகுந்தத்தில் சுகமாக வாழ்வான் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. ஆகையினால் 1வது, பெண்கள் பூமாதேவிக்கு சமம், தாய். ஆகையினால் அவர்களை அவமானப்படுத்துவது. 2வது வந்துட்டு அவர்களுக்கு அடிக்கக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, அடிக்கக்கூடாது, கை ஓங்கி அடிக்கக்கூடாது. 2வது, அவர்களுக்கு அனுதினமும் கொஞ்சம் கிஃப்ட்டு கொடுத்து அவங்களை சமாதானம் படுத்தணும். சரிங்களா? 2வது, ஓகே, இன்றைக்கி நான் கடைக்கு போனேன், எனக்கு தெரியும் அவங்களுக்கு வந்துட்டு பாகிஸ்தான் மேங்கோலாம் நல்லா பிடிக்கும். பாகிஸ்தான் மேங்கோ மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு, அவ்வளோ சிரமம் தெரியுமா, நான் வந்துட்டு வாங்கிறதுக்கு உனக்காக போய் வாங்கிட்டு வந்தேன். அன்றாட ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு. கீப் த மொமெண்டம் கோயிங். ஆபரணங்கள் நல்ல கிஃப்ட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு. 3வது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடு 2 பிள்ளைங்க கொடுத்துடணும். இந்த பிள்ளைங்க வந்துட்டு ரொம்ப பிரச்சனை, அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை, ரொம்ப பிடிக்கும், 2 கொடுத்துடணும். அவங்க பால் அமைதியாக உட்காந்து அதுங்களை மேய்ச்சிக்கிட்டு அதுங்களை ஓட்டிக்கிட்டு நாம் என்னதான் பக்தர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய வீட்டு கடமைகளை நாம் விட்டு விடக்கூடாது. ஆதி காலத்தினிலே பெண்கள் எந்த குருவிடம் போய் தீர்ச்சை எடுப்பது கிடையாது. சாஸ்திரத்தின்படி பெண்கள் இன்னொருத்தரை குருவாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர்களுடைய
கணவன் சுவாமி என்று சொல்ல அவர்களுடைய கணவன்மார்கள் தான் அவருக்கு ஒரு குரு. உங்கள் குரு சொல்கிறாரு இல்லை நீ போகக்கூடாது, அப்போ நீங்கள் இல்லை என் குரு சொன்னார் முடியும். சாஸ்திரத்தின்படி பெண்களுக்கு அவங்களுடைய கணவன்மார்கள் தான் குரு. இருந்தாலும் புரோபத காலத்தினிலே நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்த காரணத்தினால் புரோபத கருணை கொண்டு அவர்களையும் உள்ளே சேர்த்து கொண்டார். இப்போ நம்மளுடைய நிறைய பெண்களுடைய நிலைமையும் அப்படி தான். இந்த காலகட்டத்தினிலே முழுமையாக ஒரு ஆடவனை நம்பி வாழ்வதற்கு கொஞ்சம் சிரமம் தான். பல இடங்களில் விவாகரித்து பல விஷயங்கள் இருக்கின்றது. இருந்தாலும் பிரபுபாதாவின் கருணை, குருநாதரின் கருணை நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதே நேரத்திலே ஒரு குடும்பம் நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அது பெண்களிடம் இருக்கின்றது. பெண்கள் நதிக்கு சமம், ஆண்கள் கடலுக்கு சமம். நதியெல்லாம் கடலில் வந்து சேருகின்றது. அப்படி என்றால் இந்த ஆண்கள் சரியாக இருந்தார்கள் என்றால் பெண்கள் சரியாக இருப்பார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. ஓகே அம்மா, நல்லா ஸ்மைல் பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்காரரை பார்த்தா வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுருங்க, நல்லா சமைச்சு போடுங்க. ஓகே. Hare Krishna Maharaj, Hare my Krishna. humble obeisances and also humble obeisances to all. Maharaj, this is நீங்கள் சொன்னது Maharaj, அதாவது ஒருத்தர் வந்து இறந்தோன்னே வந்து நம்ம அவர் வைகுந்தம் போயிட்டாரு அப்படி அந்த மாதிரி சொல்கிறோம். யூஸ்வலாக வந்து சைவர்கள் வந்து ஓம் நம சிவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் வில் பி த ரைட் ஃப்ரேஸ் டு யூஸ் Maharaj? ஓகே, இறந்த பிறகு ஒரு வைகுந்தம் போகிறாருன்னு சில பேர் சொல்கிறார், சில பேர் நமச்சிவாயம் சிவன் பாதம் அடைந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக ஒரு மோட்சம் பெற்ற ஜீவன்தான் இன்னொரு மோட்சப்பெற்றவளை பற்றி எடுத்துரைக்க முடியும். அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு டாக்டருக்கு தான் தெரியும் இன்னொருத்த உண்மையான டாக்டராக இல்லையானிட்டு. ஒரு லோயருக்கு தான் தெரியும் இன்னொருத்த உண்மையான லோயராக இல்லையானிட்டு. அதே போல் மோட்சம் பெற்றவன் தான் சொல்ல முடியும் இவன் மோட்சம் அடைஞ்சிட்டான்ட்டு. அதற்கான அறிகுறிகள் இருக்குது. அவன் மரணம் அடையும் பொழுது எந்த இடத்துலேருந்து கண்ணீர் வடியுது, எந்த இடத்துல காது வந்துட்டு கொஞ்சம் சுருங்கி போகுது, எந்த இடத்துல வந்துட்டு அந்த நாடிகள் வந்துட்டு எப்படி அந்த பிரம்மபுரத்திலேருந்து அதெல்லாம் வந்துட்டு மோட்சம் பெற்ற ஜீவன்களால் அடையாளம் காண முடியும். ஒருத்தர் மரணம் அடையும் பொழுது சில அறிகுறிகள் அந்த இடத்துல இருக்குது. ஆகையினால் மோட்சம் பெற்றவர்களுக்கு ஆழமாக இது தெரியும் இவனுக்கு மோட்சம் கிடைச்சிருச்சா இல்லையான்னுட்டு. அதே நேரத்தில் பகவான் சொல்கிறார், அந்தை கலை சாமாமேவாம் ஸ்மரான் முக்த்வா கலை வரும், என்னை மட்டும் நினைத்து இறப்பவன் என்னை வந்து அடைகின்றான் என்று. கிருஷ்ணன் கேரளா பக்கம் வந்துட்டு ஒரு பக்தர் இருந்தார் அந்த காலத்தினிலே. ரொம்ப அருமையான பக்தன், ஏழை பக்தன். அவனுடைய பூர்வீகம் என்னன்னு அவனுக்கு தெரியல, அப்பா அம்மா என்ன ஜாதி என்னன்னு தெரியல, படிப்பறிவு இல்லை. அவன்ட்டு பகவானுடைய நாமத்தை பாடுறான் கோயில் மண்ணுக்கு. பிராமணர்கள், ஸ்மார்த்த பிராமணர்கள் பொறாமப்படுறான், புரியுதாமாங்க. அப்போ அவனை வந்துட்டு பின்னால் தூக்கி போடுறான். நீங்கள் கிருஷ்ணனுடைய கோயில் போனீங்கன்னா உடுப்பி கிருஷ்ணன், அவன் பின்னால் புறத்தில் போடுறான். அங்கே பின்னால் புறத்துலேருந்து அவன் பாடுறான் பகவான் எடுத்த, கண்ணா நான் என்ன தவறு செய்தேன், நான் பிறந்தது இந்த உலகத்தில் என்னுடைய தவறா, நான் அந்த குடும்பத்தில் பிறந்தது என்னுடைய தவறா, ஜாதி மதம் என்று ஏற்படுத்தியது என்னுடைய தவறா, நான் என்ன தவம் செய்தேன். மாடு கோணலாக இருக்கலாம், மாட்டில் வரும் பால் கோணலாகுமா, நதி கோணலாக இருக்கலாம், அது நீர் கோணலாகுமா, மாலை கோணலாக இருக்கலாம், அது நறுமணம் கோணமாகலாம்ன்ட்டு அவர் பேசி பகவான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அந்த மாதிரி நல்லது பகவான் வந்துட்டு அந்த செவுரை உடைச்சி அவர் பார்க்குறார். இன்றைக்கி போனால் கூட அந்த கோயில் அப்படி இருக்கும். கடைசி காலத்தில் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு கட்டடம் வழியாக போகும்பொழுது அங்கே ஆளுங்க வேலை செய்துக்கிட்டு இருக்கான். அந்த கட்டடம் உடைஞ்சி அவரு வந்துட்டு அதோட மண்ணாகி அப்படியே புதைக்கப்பட்டார், அந்த மண்ணில் இறந்துட்டார். அப்போ கிருஷ்ணர் வந்து சொல்கிறார் இன்னொரு பக்தர்கிட்ட, இந்த மாதிரி வந்துட்டு இந்த டிவோட்டி நல்ல தூய்மையான பக்தர் இறந்துட்டார், ஆனால் அவருக்கு வந்துட்டு ஒரு ஆசை, அவருடைய சமாதி வந்துட்டு என் கோயில் மண்ணு தான் கட்ட நின்றுட்டு, அதனால் அந்த அவருடைய பிணம் எந்த இடத்துல இருந்துச்சோ அது வந்துட்டு இன்னும் எலும்பாக மாறி இருக்கல, எலும்பு மட்டும்தான் இருக்கும். ஆகையினால் நீ போய் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து இந்த சமாதி கட்டிடுன்ட்டு.
அப்போ அந்த பக்தர் கேட்பார் கிருஷ்ணனிடத்தில், எப்படி வந்துட்டு இவ்வளோ பேர் அங்கே இருந்து எவ்வளோ எலும்பு கூடுகள் அங்கே இருக்க போகுது, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, இவர் தான் வந்துட்டு உன்னுடைய பக்தன் நினைச்சு. அவர் சொல்லுவார், உன்னுடைய அந்த எலும்பு நீ எல்லாம் எடுத்து காலில் வை, ஏன்னா உனக்கு தெரியும்னால். அப்போ தேடி அந்த எலும்பு காதில் வைக்கும் பொழுது அது வந்துட்டு பகவானோட நாமத்தை பாடிக்கிட்டு இருக்கு. அதனால் செத்துட்ட பிறகு நீங்கள் கொஞ்சம் நோண்டி பார்த்து கண்டுபிடிங்க. எல்லாரும் சொல்லிட முடியாதுமா அது. இவர் உண்மையான டாக்டரான்றது யார் சொல்ல முடியும்? இன்னொரு உண்மையான டாக்டர் தான் சொல்ல முடியும். மோட்சம் பெற்றவன் யார் என்று யார் சொல்ல முடியும்? மோட்சம் பெற்ற இன்னொரு ஜீவன் தான் சொல்ல முடியும். ஈயா ஹஸ்யா ஹரே தர்ம கர்மனோ மனசோகிற அகில ஸ்வப்ப ததம் ஜீவன் முக்தான உச்சியத்தை. யாருடைய மனம், யாருடைய வாக்கு, யாருடைய செயல்கள் எல்லாம் 100% கிருஷ்ணனுடைய திருப்திக்காக செய்யப்பட்டதோ அவன் வாழும் பொழுதே மோட்சம் பெற்ற ஜீவன். இப்போ அவன் வாழ்கிற பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், இஸ் நாட் அ ஆர்டினரி மேன், இஸ் அ லிபரேட்டட் சோல். வாழும் பொழுது அவன் வேறு ஊருக்கு அது ஒன்றும் கிடையாது. அவனிடத்தில் எப்பொழுதும் உடலை வைத்து பகவானுடைய சேவை மனதால் எப்பொழுதும் பகவானுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஈயா எஸ்யா ஹரே தச கர்மனோ மனசோகிரா. அவனுடைய இந்த பேச்சு, அவனுடைய மனம், அவனுடைய உடல் முழுக்க முழுக்க கண்ணனுடைய சேவை மட்டும்தான். அவன் சும்மா வந்துட்டு போயிட்டு ஊருக்கு பேசிக்கிட்டு பொய் பித்தலாட்டம் செஞ்சுக்கிட்டு, நான் பிராமணன் தீர்ச்சி எடுத்துட்டேன், நான் 30 வருஷம் இருக்கிற, செத்துட்ட பிறகு நான் வைகுந்தம் போயிட்டேன், அவன் வந்துட்டு சொல்லிக்கலாமே தவிர சாஸ்திரம் சொல்லுது நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? நீங்கள் இப்போ மலேசியாவிலே சில பக்தர்கள் நான் பார்க்கும்பொழுது நான் என்ன நினைக்கிறேன், என்ன பார்க்குறேன், இவங்க வந்துட்டு வைகுந்த வாசி, இவங்க வைகுந்தம் திரும்பி போயிடுவா. ஏன்னா அவங்க இடத்துல சுயநலம் கிடையாது. அவங்க இந்த பிள்ளைகளை போல் இருக்கிற பிள்ளைகள் எப்படி குழந்தையும் தெய்வமும் மனதால் ஒன்றுன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி வந்துட்டு சில பேர் பார்க்கும் பொழுதே நம்ம சொல்லிடுவோம், இவங்க வைகுந்தத்துக்கு போகக்கூடிய தகுதி பெற்று விட்டார்கள். ஆனால் சில பேர் நம்ம பார்க்குறோம், அவங்கள பார்த்தா இவரை பார்த்தாக்கா ஒன்று 10 பிரிவு எடுத்தால் கூட போக முடியாது போல இருக்க. ஈஸி. ப்ரோப்பர் சொல்கிறார், உங்கள் உடலில் உங்களுடைய இப்போ உங்களுக்கு காய்ச்சல்னால் எவ்வளவு இதுன்னு சொல்கிறாங்களே, என்ன சொல்லுவோம், அந்த நம்ம பிரபு இருக்காருங்க, டெம்பரேச்சர், அதுக்கு ஒரு ஒரு பொருள் இருக்குல்ல, அது வச்சா டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிருவீங்களே. அதே போல் நீங்கள் வைகுந்தம் போகிறீங்களான்றது வந்துட்டு மோட்சவாதிகளுக்கு ஒரு பொருள் இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிச்சிருவா. இவர் போகிறோம்னா இவர் போகிறோம், இவர் முடியாது, அந்த சனியை அறவே முடியாது. ஓகே. சில பேர் பக்திக்காக வந்திருக்கா, சில பேர் பக்திக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கா, சில பேர் பக்தியை பெற்றுட்டா. ஹரே கிருஷ்ணா. சரிங்க பிரபா, கேட்டீங்களே, மணி 4 ஆக போகுது. ஓகே, எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நாளைக்கு இன்னொரு செஷன் இருக்குது, முடிஞ்சால் வந்து கலந்துக்குங்க. முடியலனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பரிமார்ஜனம் அனுமார்ஜனம் 2 மட்டும் ஒழுங்காக கவனத்தில் வச்சுக்கோங்க, எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது உங்கள் இடத்துல. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத்க்கு ஜெய், நிதாய் கோர பிரமநண்டே. அடுத்து வந்துட்டு இங்கே நிபோங் தபால் ராமச்சரண் பிரபுங்க இருக்கிறார். நல்லா உட்காந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிடம். அவர் வந்துட்டு அங்கே பக்தி செய்கிற, அவங்க வந்துட்டு அவங்களுடைய பக்தி செய்கிற இடம் வந்துட்டு ஒரு ஆட்டுக்கொட்டாய் மாதிரி வச்சுருக்குறான். அங்கே உட்கார இடம் இல்லை, 10 பேர் உட்காந்தாலும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் அங்கே வந்துட்டு ஒரு சிறிய கட்டிடம் கட்டுறா. இந்த காலத்தில் வந்துட்டு ஒரு 700,000 700,000 800,000 வெள்ளிக்கு உள்ள கட்டிடம் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் டொனேஷன் கொடுத்துட்டு போனீங்கன்னா, இது வந்துட்டு 2 விதமாக இங்கே நீங்கள் டொனேஷன் கொடுக்கலாம். ஒன்று வந்துட்டு உடனே கொடுக்கலாம், இல்லை மாதம் மாதம் வந்துட்டு ஒரு 50 வெள்ளியோ 100 வெள்ளியோ உங்களால் முடிந்தது கொஞ்சம் டொனேஷன். நாளைக்கு நிகழ்ச்சிக்கு வாங்க, கொஞ்சம் டொனேஷன் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம இங்கேயே முடிச்சிடுவோம் அந்த வேலையை. சரிங்களாம்மா? ரொம்ப ரொம்ப கட்டி இப்போ நல்லா கட்டணம் ஏறிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து வந்துட்டு முடிக்கிறதுக்கு வந்துட்டு நினைக்கிறோம், அவருக்கு வந்துட்டு இன்னும் 400,000 வெள்ளிக்கு மேலே வேணும். அதனால் நீங்கள் ஒருத்தரே கொடுத்துட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை.
யார் ஒருத்தர்கிட்ட இங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்கிட்ட இருக்கு மகாராஜன் தைரியமாக சொன்னீங்கன்னா கிருஷ்ணா உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. புரியுதுங்களா? நீங்கள் பயந்துட்டு உட்காந்துருந்தா தான் கிருஷ்ணா அவனே நம்பிக்கை இல்லை. 3 பேர் வந்தானுங்க ஒன்று கூடி. சொன்னால் நான் கோயிலுக்கு போவேன். இப்போ கோயிலுக்கு போனால் நீ எப்படி டொனேஷன் கொடுப்பேன்னு கேட்டான். இந்த பாரு, ஒருத்தன் சொன்னால் நான் வந்துட்டு ஒரு வட்டத்தை வரைஞ்சிட்டு உள்ளுக்கு உட்காந்துருவேன். பெரிய வட்டத்தை வரைஞ்சிட்டு பெரிய வட்டம் வரைஞ்சி உள்ளுக்கு நான் உட்காந்து நான் சம்பளம் எடுத்துகிட்ட பிறகு காசு என் மேலுக்கு தூக்கி போடுவேன். அந்த வட்டத்துக்குள்ளே விழுந்ததெல்லாம் எனக்கு சொந்தம். வட்டத்துக்குள்ளே வெளியே போச்சுன்னா அது கிருஷ்ணா கொடுத்துருவேன்னா. அப்போ இன்னொருத்தன் சொன்னால் நான் வந்துட்டு போட்டு நான் சின்ன ரவுண்டு தான் போடுவேன், நான் உட்காந்துருவேன், நான் தூக்கி போட்டோன்னே வட்டத்துக்கு உள்ளுக்கு விழுவுறதுலாம் வந்துட்டு கிருஷ்ணாவுக்கு, வெளியே விழுவுறதுலாம் எனக்குன்னா. அப்போ நீ எப்போ கொடுப்பேன்னா, நான் எப்படி தெரியுமா டொனேஷன் கொடுப்பேன்? ஏன்னா நான் வட்டம்லாம் போட மாட்டேன், நான் மேலே தூக்கி போடுவேன். எதெல்லாம் மேலுக்கு நிற்கிதோ அது கிருஷ்ணாவுக்கு, கீழே விழுது எனக்குலாம். அதனால் நாளைக்கு நம்ம வட்டம் போட போகிறோம். கொஞ்சம் உதவி செய்யுங்க. பிரபுபாட்டுடைய இல்லம் கிருஷ்ணனுக்காக நம்ம ஒரு அழகான ஒரு இல்லம் கட்டுறோம். ஆகையினால நீங்கள் வந்துட்டு ஒரு முடிஞ்ச அளவு ஒரு 1000 வெள்ளி கொடுத்து மாதம் மாதம் ஒரு 100 வெள்ளி கொடுத்து ஒரு 10 மாதத்துக்குள்ளேயே முடிச்சிடலாம் அந்த இதை. அப்போ உங்களுடைய சேவை வந்துட்டு இந்த கோயிலுக்கு இருக்கும். பாவம் ஒருத்தராக இருந்து நிறைய சிரமப்படுறார், பக்தி செய்கிறார், நல்ல இடம் கிடையாது. ஆகையினால முடிந்த அளவு நீங்கள் எல்லாம் உதவி செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். நிதாய் கௌர பிரமநந்தே. His Holiness Bhakti Mukunda Swami Maharaj ki, Srila Prabhupada ki Jai. Hare Krishna.